வணக்கம் மக்களே. எம்எஸ்எம்இ உதயம் சர்டிஃபிகேட் அப்படின்னா என்ன அப்படின்னு நிறைய பேருக்கு டவுட் இருக்கு. லோன் வாங்க போற பக்கம் இதை எதுக்கு கேட்குறாங்க? பேங்க்ல மோஸ்ட்லி எல்லா பேங்க்லயும் வந்து நீங்க லோன் அப்ளை பண்ண போனீங்க அப்படின்னா இந்த எம்எஸ்எம்இ சர்டிஃபிகேட் கேட்டிருப்பாங்க. எதுக்காக கேட்குறாங்க அப்படின்னு டவுட் இருக்கும். அந்த டவுட் தாங்க இன்னைக்கு கிளியர் பண்ண. எம்எஸ்எம்இ அப்படிங்கிறது வேற ஒன்றும் இல்லைங்க. நீங்க வந்து ஒரு வகையான பிஸ்னஸ் பண்றீங்க. அந்த பிஸ்னஸோட பேரு, அதுல யார் யார் ஒர்க் பண்றாங்க, எவ்வளோ இன்வெஸ்ட்மெண்ட் போட்டிருக்கீங்க, எவ்வளோ வருமானம் வருது அப்படிங்கிறதுக்கு உண்டான ஃபுல் டீட்டெயில் வந்து அந்த எம்எஸ்எம்இல ரிஜிஸ்டர் ஆயிருங்க. அது ஒரு சர்டிஃபிகேட் மாதிரி. அந்த சர்டிஃபிகேட் இருந்துச்சு அப்படின்னா லோன் வந்து பேங்க்ல வந்து ஈஸியா வந்து உங்களுக்கு கிளைம் பண்ணி கொடுத்துருவாங்க. சின்னதாவோ பெருசாவோ ஏதோ ஒரு பிசினஸ் பண்றோம், அந்த பிசினஸ்க்கு உண்டான அடையாளம் தாங்க இந்த எம்எஸ்எம்இ சர்டிஃபிகேட். ஸோ நீங்க எந்த பிசினஸ் பண்ணீங்கன்னாலும் சரி, கண்டிப்பா இந்த ரெஜிஸ்ட்ரேஷன் வந்து நீங்க அப்ளை பண்ணி சர்டிஃபிகேட் வாங்கி வச்சுக்கோங்க. அப்பதான் நீங்க பிசினஸ் பண்றீங்க அப்படிங்கிறதுக்கு உண்டான அடையாளம் கவர்மெண்ட்ல உங்களுக்கு வந்து ரெஜிஸ்ட்ரேஷன் ஆகும். இந்த எம்எஸ்எம்இ ரெஜிஸ்டர் பண்றதுக்கு என்னென்ன டாக்குமெண்ட் தேவை அப்படின்னா, உங்களோட ஆதார் கார்டு, பேன் கார்டு, பேங்க் பாஸ்புக்கு. இது மட்டும் இல்லாமல் உங்களோட பிஸ்னஸ் நேமு, எங்கே லொக்கேட் ஆகிருக்கு, எத்தனை பேர் வேலை செய்கிறீங்க, எவ்வளோ இன்வெஸ்ட் பண்ணியிருக்கீங்க அப்படின்னு ஜஸ்ட் வந்து ஒரு கொஷின்ஸ் தாங்க. அந்த கொஷின்ஸ்க்கெலாம் நீங்கள் ஆன்சர் பண்ணிங்கன்னா போதும். அவ்வளோதாங்க. அப்ளை பண்ணி உங்களுக்கு வந்து ஒரே நாள் அப்போவே ஜஸ்ட் ஒரு 15 மினிட்ஸ்லேயே உங்களுக்கு வந்து ஜென்ரேட் ஆகி வந்துருங்க சர்டிஃபிகேட். நாங்கள் டவுன்லோட் பண்ணி உங்களுக்கு கொடுத்துருவோம். ஸோ உங்கள் யாருக்காவது எம்எஸ்எம்இ சர்டிஃபிகேட் வந்து ரிஜிஸ்டர் பண்ணணும் அப்படின்னா கீழே தெரிகிற வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்கள் டாக்குமெண்ட் சென்ட் பண்ணுங்கள். நாங்கள் உங்களுக்கு சிறப்பாக பண்ணி கொடுத்துருவோங்க.